பேசலாம். 3வது பாயிண்ட்க்கு போயிடுவோம். 1 சாமுவேல் 30:13. தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன்? நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். அவன் கேட்கிறான், சொல்லுங்க. அதான் நான் உங்களை கேட்கிறேன், நீங்க யாருடையவர்கள்? நீங்க யாருடையவர்கள்? நீங்க யாருடையவர்கள்னா நீங்க யாருக்கு சொந்தம்னு அர்த்தம். ஒரு பாட்டு உண்டு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, பந்தம் என்று சொல்லிக்கொள்ள நான் ஒரு பாட்டு இருந்தேன், சொந்தமெல்லாம் எனக்கு இயேசுராஜன், பந்தமெல்லாம் எனக்கு இயேசுராஜன். அதெல்லாம் எழுதுனதாவே இருக்குது. பேசுதா? அதுக்கு பிறகு வந்து போட்டு தான் இதெல்லாம் என்ன பாட்டு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள இப்படி பாட்டி விட்டுறோம். பாட்டு மட்டும் பாடிட்டோம். ஆனா அவர் கேட்கிறாரு, நீ யாருக்கு சொந்தம்? சொல்லுங்க, நீங்க யாருக்கு சொந்தம்? சிஸ்டர் ஒரு செயின் போட்டிருக்காங்க, சிஸ்டர் கரெக்ட் வைக்கிறாங்க. அவங்க வைக்க மாட்டாங்க, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. நான் கேட்குறேன், இது யாருக்கு சொந்தம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? அதை விட்டுருவோம். செல்போனே விட்டுட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அடுத்த வாரம் கேட்குறேன், இது யாருடைய செல்போன்? என்ன சொல்லுவாங்க? இளநீ என்னுடைய இருக்குது. 2 பேருக்கு என்ன வரும்? ஏன்னா கம்பெனிக்காரன் ஒரே ஒரு மட்டும் அதே மாதிரி சம்பாதிக்கிறாங்க. 1 லட்சம் பிரதிகள் அதில் வரும். ஆனாலும் நம்ம போன் எது நமக்கு தெரியும். சரிங்களா? அது போல உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நம்ம யார் என்பது அவருக்கு தெரியும். பேசுதா? பேசுதா? மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறான். மனுஷனுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாகவும் யோக்கியமானதை செய்ய நாடுவோம். மனிதனுக்கு முன்பதாக சிலர் எனக்கு சில கேள்விகள் வைக்கும் பொழுது யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அவங்கள்ட்ட நான் தவிக்கும் மாதிரி தான் அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன சொல்லலாம். நம்ம ஸ்டேட்டாக சொல்லி போயிட்டு இருந்தது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பிறகு யோசனை பண்ணி பார்த்துட்டு அன்னைக்கே அவர் சொன்னாருன்னு போயிடுவாங்க. முகதாட்சணியம் நல்லதல்ல. என்ன நல்லதல்ல? முகதாட்சணியம் நல்லதல்ல. அப்போ முகதாட்சணியம் நல்லதல்ல, முகதாட்சணியம் பண்ணக்கூடாது. அப்போ அதுக்கு வேத வசனம் என்ன சொல்றதுன்னா, வஞ்சகமான முத்தத்தை பார்க்கிலும் வெள்ளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உத்தமமான. இது இப்படிதாங்க, அது ரொட்டி கிளியர் ஆகிடும். ஐயோங்க அவர் பச்சோந்துங்க, அவர் பாம்புல விஷம் அப்படி 8:1 பேசிட்டு போயிட்டு. இங்கே ஆண்டவர் கேட்கிறார், யாருக்கு சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அதாவது யாருடையவன்? நீங்க தேவனுடைய நீங்க சொல்றீங்க. பேசலாம். யாரெல்லாம் தேவனுடையவர்கள்? எல்லாம் தேவனுடையவர்கள். அப்ப முதல் கேள்வி என்னது? எங்க இருக்கீங்க? இவனால சொல்லுங்க. அதுக்கு அதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கேள்விக்கு வந்து எழுதிட்டு வாங்க. இவனால எங்க எழுதிட்டு வாங்க. 1
ரெண்டாவது கேள்வி என்னது? என்ன செஞ்சீங்கன்னு எழுதிட்டு வாங்க. இதுல சிறப்பான கட்டுரைக்கு 500 ரூபாய் பரிசு. 500 ரூபாய் பரிசு. முதல் பரிசு 501, இரண்டாவது பரிசு 301, மூணாவது பரிசு 101 இல்லை 51. நான் தான் முடிவு எடுக்கணும், நீங்க தான் சொல்லுங்க. மூணாவது பரிசு 51, இரண்டாவது பரிசு 301, முதல் பரிசு 501. முதல் கேள்வி, நீ எங்கே பொய் பித்தலாட்டம் பண்ணா எனக்கு தெரிஞ்சிடும், நானும் ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ரெண்டாவது என்னது? என்ன செய்தாய் அப்படின்றது எழுதிட்டு வரணும். பிரைஸ்லா, என்ன செஞ்சீங்கன்னு எனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். பிரைஸ்லா, போய் சொல்ல முடியுமா? முடியாது. மூணாவது என்னது? நீங்க யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? உங்க வீட்டுக்காரரை போய் சொல்லுங்க. வீட்டுக்காரரை போய் சொல்லுங்க, நான் யாருக்கும் சொந்தம் இல்லை, ஆண்டவருக்கு தான் நான் சொந்தம்னு சொல்லுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சோறாக்க சொல்லுமா? அப்ப யாருக்கு சொந்தன்றதை எழுதிட்டு வாங்க. நாளை பண்ணி போயிடலாமா? போயிடலாமா? நான் பாஸ்ட் வரேன். என்ன நேரம் நான் பேசிட்டு போறேன், ஏதாவது ஷார்ட் ஷார்ட்டாக கொண்டு வரேன்.